ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் கோமதி சக்கரத்தை பத்தின ஒரு முழு விபரமான வீடியோவை தான் பார்க்க போறோம். முதல்ல இது எங்கு தோன்றியது, எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குஜராத் மாநிலம் துவாரகாவில் உள்ள கோமதி நதிக்கரையில் அதிகமாக இந்த கோமதி சக்கரம் கிடைப்பதால் இதற்கு கோமதி சக்கரம் என்றே பேர் வந்துருச்சு. வட மாநிலங்கள்ல இதை அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனாலதான் என்னவோ நம்ம சவுத் சைடு அவ்வளவு தெரியாமலே போச்சு. இதோட பயன்களை வெளியில சொல்லாம ரகசியமாவே வச்சு பயன்படுத்திட்டு வரதா கூட சொல்றாங்க. வட மாநிலத்தவர்கள் இத பூஜை அறையில வைக்கிறது மட்டும் இல்லாம நகைகள் கூட செஞ்சு பயன்படுத்துறாங்க. மோதிரம், செயின் இந்த மாதிரி நகைகள்ல பெண்டன்டா இந்த கோமதி சக்கரத்தை யூஸ் பண்றாங்க. அடுத்து புராணங்கள்ல கோமதி சக்கரத்தை எங்கெல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கலாம். விநாயகருக்கும் நாகதேவதைக்கும் இந்த கோமதி சக்கரத்தோட தொடர்பு இருக்கிறதா சொல்லி இருக்காங்க. நாம எந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் சுழி போடுறது வழக்கம். இந்த கோமதி சக்கரத்திலையும் சுழி இருக்கிறதுனால விநாயகருக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அமர்ந்திருக்கக்கூடிய அரியாசனத்துல இந்த கோமதி சக்கரங்களை பதிச்சு இருந்ததாக அந்த காலத்திலேயே பதிச்சிருந்ததா சொல்றாங்க. அசோகவனத்துல தனித்திருந்த சீதையை பார்க்கறதுக்காக வந்த அனுமன் கணையாழியோட வந்தாரு. அது ராமர் சீதைக்காக கொடுத்து அனுப்பின கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த கணையாழியில கூட, கணையாழினா மோதிரம், அந்த கணையாழியில கூட கோமதி சக்கரம் இருந்ததா ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. வலஞ்சுழியா இருக்கிற கோமதி சக்கரம் எந்த விதிமுறைகளும் இல்லாம அனைவருமே பயன்படுத்தலாம். வலஞ்சுழி என்பது மனித உடலோடு தொடர்புடையது. மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா கை, கால், தலை, உச்சி இந்த எல்லா இடங்கள்லயுமே சுழி இருக்கும். அதை நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும். அது வலது பக்கமா சுத்துற மாதிரி தான் இருக்கும். கோவில்கள்ல 3 முறை வலப்பக்கமா நம்ம சுத்தி வந்தா அது கோமதி வலம்னு சொல்றாங்க. அடுத்து கோமதி சக்கரத்தை நம்ம வீட்டுல எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நேர்மறை ஆற்றலை தன்னிடமிருந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கோமதி சக்கரத்துக்கு உண்டு. இன்னும் புரியும்படி சொன்னா இந்த கோமதி சக்கரத்துக்கு உயிர் உள்ளது என்று புராணங்கள்ல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கோமதி சக்கரத்தை வாங்கி அப்படியே பூஜை அறையில வைத்து வழிபட்டா போதாது. அதற்கு உரிய அபிஷேகங்களை முறைப்படி செஞ்சு அதுக்கப்புறமா தான் பூஜை அறையில வழிபாட்டுக்காக வைக்கணும். வாரம் ஒரு முறை பாலாபிஷேகம் செய்யணும். அப்போதான் இதோட சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். வழிபாடு செஞ்சு நம்முடைய வேண்டுதல்களை மனதார வேண்டிக்கிட்டா கண்டிப்பா கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமதி சக்கரம் வாங்கிட்டு உரிய முறையில அபிஷேகம் செய்யாம இருந்தாலும் பல பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்க. இது என்னுடைய பூஜை அறையில நான் வைத்து வணங்கக்கூடிய கோமதி சக்கரம். இது நான் 2020ல ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்ல தான் வாங்கினேன். அவங்களே முறையா பூஜை செஞ்சுதான் எனக்கு கொரியர் பண்ணாங்க. நான் என்ன பண்றேன்னா, ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டுல பச்சரிசி பரப்பிடுவேன். அது மேல சிகப்பு துணியை வச்சுட்டு இந்த கோமதி சக்கரத்தை பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி வட்ட வடிவில அடுக்கி வச்சிருவேன். இதுக்கு நடுவுல இருக்கிறது சோழி. கோமதி சக்கரம், சோழி ரெண்டுமே மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பொருள். அடுத்து வர்ற பதிவுல இந்த சோழியை பத்தி நான் சொல்றேன். இத வாரம் ஒரு முறை அல்லது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்ல பாலாபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வரேன். இதையே செய்முறை விளக்கமாகவும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்பிக்கையோட வச்சு வழிபாடு பண்ணா கண்டிப்பா நல்லது நடக்கும். நம்பிக்கையோட தீப தூப ஆராதனை பண்ணி வணங்கிட்டு வந்தா நினைச்சது கண்டிப்பா நடக்கும். 2020ல இந்த கோமதி சக்கரத்தை நான் வாங்கும்போது ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட வீட்டில் ரெண்ட்டுக்கு இருந்தேன். இப்போவும் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கேன். ஆனால் 2 BHK ஹவுஸில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 5,000 6,000 ரெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தேன்னா இன்னைக்கு 10,000 12,000 ரெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நான் இருக்கேன். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம எதை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோட செய்யணும். நான் இந்த கோமதி சக்கர வழிபாடு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வழிபாடுகள் பண்ணிட்டு வரேன். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை, அப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜை, பௌர்ணமி நாட்கள்ல செய்யற சத்யநாராயண பூஜை, இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் நான் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டே வந்துட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் எதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, தொடர்ந்து நம்பிக்கையோட எல்லா வழிபாடுகளையும் செஞ்சுட்டு வரேன். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.